தாவேக அரசில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மரிய வில்சன் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய பழைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேக எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன. குற்றவியல் வழக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் 41 பேருடன் அந்த கட்சி முதலிடத்தில் உள்ளது. குற்ற பின்னணி தொடர்புடையவர்கள் அமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் தொழிலதிபரிடம் 1 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக புகார் உள்ளது. இந்த நிலையில் அவர் வீடு ஒன்றிற்குள் புகுந்து கட்டைகளை வைத்து தாக்குதல் நடத்தியது தொடர்பான பழைய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது மீண்டும் வைரலாகி வருகிறது. வீடு புகுந்து ரவுடியிசம் செய்தவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி விஜய் அழகு பார்ப்பதாக சமூக வலைதளத்தில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றுக் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டின் அரசின் அமைச்சராக என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கு சட்டத்திற்கு இணங்க அச்சமும் ஒரு தளச்சார்பு இன்றி வெறுப்பை விலக்கி பல திறப்பட்ட மக்கள் தாவேக அரசில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மரிய வில்சன் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய பழைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேக எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன. குற்றவியல் வழக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் 41 பேருடன் அந்த கட்சி முதலிடத்தில் உள்ளது. குற்ற பின்னணி தொடர்புடையவர்கள் அமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் தொழிலதிபரிடம் 1 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக புகார் உள்ளது. இந்த நிலையில் அவர் வீடு ஒன்றிற்குள் புகுந்து கட்டைகளை வைத்து தாக்குதல் நடத்தியது தொடர்பான பழைய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது மீண்டும் வைரலாகி வருகிறது. வீடு புகுந்து ரவுடியிசம் செய்தவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி விஜய் அழகு பார்ப்பதாக சமூக வலைதளத்தில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றுக் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டின் அரசின் அமைச்சராக என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கு சட்டத்திற்கு இணங்க அச்சமும் ஒரு தளச்சார்பு இன்றி வெறுப்பை விலக்கி பல திறப்பட்ட மக்கள்